இன்றைக்கு நம்முடைய தேசத்துடைய அங்கீகாரத்தை கோரி நாம் நம்முடைய மக்களுக்கு முன் நின்று ஆணையை கேட்கின்றோம். ஏன் ஒரு இனம் தங்களுக்கென்று ஒரு தனித்துவமான மொழி, தங்களுக்கென்று ஒரு கலாச்சாரம், தங்களுடைய கூட்டு வாழ்க்கையை தக்க வைக்கக்கூடிய பொருளாதாரம், மற்றது தங்களுக்கு ஒரு நிலப்பரப்பு, இந்த 4 அம்சங்களை கொண்டவர்களாக ஒரு இனம் இருக்குதென்றால் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கு தேசம் என்ற அந்தஸ்து வழங்கப்படுகின்றது. தேசம் என்ற அந்தஸ்து வழங்கப்படுகின்ற ஒரு இனத்துக்கு சுய நிர்ணய உரிமை அந்த சட்டம் வழங்குகின்றது. சுய நிர்ணய உரிமை என்றால் சுயமாக நிர்ணயிக்கின்ற உரிமை, ஆட்சி உரிமை. அப்ப தமிழ் தேசத்துக்கு இந்த 4 தூண்கள், இந்த 4 அம்சங்கள், மொழி, கலாச்சாரம், பொருளாதாரம், நிலப்பரப்பு, இந்த 4 தூண்களும் இருக்கின்ற பொழுது தேசம் என்ற அந்தஸ்து கிடைக்கின்றது. தேசம் என்ற அந்தஸ்து கிடைக்கின்ற பொழுது ஆட்சி உரிமை கிடைக்கின்றது. ஆரம்பத்தில் கூறியது போல பிரச்சனைகளை நாங்கள் தனித்தனியாக பார்த்தால் அதன் ஆழத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டோம். ஆனால் அந்த பிரச்சனைகளை தொகுத்து பார்த்தால் அந்த ஆழத்தை விளங்கிக் கொள்வோம். அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அந்த தேசத்துடைய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய தூண்கள் ஆக இருக்கின்றன. நம்முடைய தேசத்துடைய அங்கீகாரத்தை கொடுக்கின்ற தூண்கள் தான் திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றது. அப்ப நம்முடைய தேசம் என்ற அந்தஸ்து அளிக்கப்படுகின்றதான் இனப்பிரச்சனை என்றால், தேசம் அளிக்கப்படுகின்றது இனப்படுகொலை என்றால், இன அழிப்பு என்றால், அந்த தேசத்துடைய அங்கீகாரம் மட்டும்தான் ஒரு தீர்வாக அமையலாம். இதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னென்றால் இன்றைக்கு பல தரப்புகள் பலவிதமாக பேசுவார்கள். ஒரு தரப்பு கூறுகின்றது நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு அதிகார பகிர்வு. அதிகாரம் இல்லை நம்முடைய தீர்வு, தேசத்துடைய அங்கீகாரம் மட்டும்தான் தீர்வு. தேசத்துடைய அங்கீகாரம் கிடைக்காத அதிகாரம் ஒருபோதிலும் ஒரு தீர்வாக அமையாது. தமிழர் ஒரு தேசம் என்ற அங்கீகாரம் கிடைக்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த தேசத்துக்குரிய சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே கிடைக்கின்ற அதிகாரம் சிங்கள தேசத்தால், எண்ணிக்கையில பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிங்கள தேசத்தால் ஒருதலை பட்சமாக பறிக்க முடியாது. வெறுமனே அதிகார பகிர்வு என்றால் இன்றைக்கு சிங்கள தேசம் விரும்பி கொடுக்கின்ற அதிகாரத்தை நாளைக்கு அதே சிங்கள தேசம் பறிக்கக்கூடிய உரிமையும் அவர்களுக்கு இருக்கும். ஆகவே நம்முடைய மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது, நம்முடைய மக்கள் ஏமாறக்கூடாது. பல லட்சக்கணக்கான உயிர்களை நாங்கள் தியாகம் செய்தது மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்படுறதுக்காக அல்ல. அந்த வகையிலே தான் நம்முடைய தேசத்துடைய அங்கீகாரம் அத்தியாவசியமானதும் பேரம் பேசுறதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது, இருக்கவும் வேண்டும்.